ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தின் நிறைவாக 2 வழிகளை குறிப்பிடுகிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். தேவராஜ்யம் எல்லாராலும் விரும்பப்படுவதுதான். ஆனால் அதற்கு எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியம். எந்த பாதை வழியில் சென்று சரியான வாசலை தேர்ந்தெடுப்பது? இயேசுவே அந்த வழி. அவரை பின்பற்றினால் மட்டுமே சரியான வாசலை கண்டுபிடிக்கலாம். இடுக்கமான வாசலுக்கு போகும் வழியை கண்டுபிடிப்பது கடினம். அது எல்லோரும் அறிந்த பாதையாக இருக்காது. எல்லோரும் போகிற பாதையை விட்டு நாம் தனித்து போனால் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தலாம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்காவிட்டால் அவருக்கு சீஷராய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையும் உத்தமமும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர்களாய் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை தேர்ந்தெடுப்பீர்கள். இயேசு ஒருவரே நம்மை நித்தியத்துக்கு அழைத்து செல்லும் ஒரே வழி. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய கடந்த காலத்தை மறக்கவும் என் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கவும் எனக்காக பரலோகில் இடம் ஆயத்தப்படுத்தவுமே வந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். அப்பா, உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் உமது உயிர்ப்பிக்கும் வார்த்தைக்கு எங்கள் செவியை சாய்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுதல் செய்கிறோம். ரட்சிப்பின் ஊற்றாகிய உன்னதரே, நீர் கிருபியாக தந்திட்ட ரட்சிப்பில் என்றும் நிலைத்து வாழ எங்கள் வாழ்வின் இறுதி வரை நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, கடந்த நாட்களில் உமது சித்தத்துக்கு விரோதமாக பல பாவ செயல்களை செய்திருக்கிறோம். எங்கள் அயலாரை காயப்படுத்தும் விதத்தில் நடந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற அனைவரையும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மைகளையும் ஈவுகளையும் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவர்களை புது பலனிடையே செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். தேவனே, விவசாயம் செய்கிறவர்களுக்காகவும் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்களுக்காகவும் அவர்தம் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கிறோம். விவசாயம் செழிக்கவும் வேலையில் உங்க பாதுகாப்பை பெற்று அவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உங்க பொறுப்பில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களும் பிசாசின் திட்டங்களும் செயலற்று போக வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை முழுமையாக உண்மையில் வைத்து உம்முடைய வழிகளில் முன்னேறி செல்ல எங்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாகுலங்களினாலும் இதய பாதத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போய் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடும். அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் கஞ்சா, மதுபானம், புகையிலை, போதைப் பொருட்கள் இவற்றிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்கும் தவறான பாதையில் செல்லக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்படவும் பண ஆசை இல்லாதவர்களால் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் நிம்மதியாய் திருப்தியாய் வாழ்ந்து தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஆளுகிறவர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், மந்திரிகள், முதலமைச்சர்களை இயற்கை வளங்கள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், விவசாயங்கள், தொழில்கள், தொழிற்சாலைகளையும் திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பிற்காகவும் மாணவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களை போதிக்கும் ஆசிரியர்களுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வின் பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வியாதியின் வேதனை, மேலும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் துயர் துடைக்கப்படவும் கர்த்தரின் ஆதரிக்கும் கரம் அவர்களை வழிநடத்திடவும் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடையின்றி வாழும் ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களுக்கு உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களுக்குள் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகையுணர்வு, பழிவாங்கும் சிந்தை குடும்பங்களிலிருந்து நீங்கி போகவும் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் பெருகத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.